السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. இதுவரை முன்னாடி அவங்களோட வம்சாவளி வம்சாவளியை பற்றி அரபுவோட வம்சாவளி இந்த இதை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த கட்டம் என்னன்னா அரபு நாட்டோட அதிகாரம், ஆட்சி அதிகாரம், அதை பார்க்க போறோம். அப்படி எதுமா இது உள்ள படிச்சுமா? அரபு நாட்டில் ஆட்சி அதிகாரம். சரியாஜமா? ஆக அதான் ஆக அரபு நாட்டின் ஆட்சி அதிகாரம் ஆரம்பத்துக்கு போற. இப்ப நம்ம அதுக்கு முன்னால அந்த வம்சம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கடைசி பாகம் பாக்கி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது போகலாம். இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இப்ராஹீமுடைய பிள்ளைகளில் இஸ்மாயிலை தேர்வு செய்தான். இஸ்மாயிலுடைய பிள்ளைகளில் கினானா குடும்பத்தை தேர்வு செய்தான். கினானா குடும்பத்தில் குறைஷியர்களை தேர்வு செய்தான். குறைஷியர்களில் ஹாஷிம் குடும்பத்தை தேர்வு செய்தான். சஹீஹ் அல் புகாரி, சஹீஹ் அல் முஸ்லிம். இந்த கிதாப்ல இந்த இது வருது. இதோடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ரிவாயத் அதில் வருது, ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், படைப்பினங்களில் மனிதன் ஜின் என்ற இரு பிரிவில் மிகச் சிறந்த பிரிவில் என்னை படைத்து அதில் முஸ்லிம் காஃபிர்கள் என்று இரு பிரிவுகளில் சிறந்த பிரிவில் என்னை ஆக்கினான். இங்கே வந்து காஃபிர்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. நிறைய பேர் வந்து காஃபிர் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் வேறு மாதிரி அதுக்கான அர்த்தங்கள் வச்சிடுறாங்க. அதனால் அதை இங்கே நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. காஃபிர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பேர் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு கொடுக்கப்பட்டது முதல்ல? சைத்தான். சரியா? சைத்தான் என்ன அல்லாவுக்கு இணை வச்சானா? அவன் என்ன சொன்னான்? எல்லாம் நான் உன்னைய தவிர வேற யாரும் வணங்க மாட்டேன், வேற யாரும் மதிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். அவன் வந்து சிறுக்கு பண்ண. இன்னைக்கு நம்ம நம்ம காஃபிர்னா யாரை நினைக்கிறோம்? சிறுக்கு பண்றவங்களையும் இஸ்லாமியர்கள் அல்லாதவங்களையும் நம்ம எப்படி? ஆக இது நம்ம நல்லா கிளியரா வரும். இணை வைப்பவர்கள் என்னை வைப்பாங்க. சரியா? ஏன்னா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு.
ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க என்ன செய்கிறாங்க, வழிபடுறாங்க. ஆனால் இந்த சைத்தானாவனவன் இறைவனுடைய கட்டளையை மறுத்தான். கட்டளையை மறுக்கிறதுக்கான இது என்ன அப்படின்னா, அவன் நம்ம என்ன சொல்லுவோம், நன்றி கட்டவன் சொல்லுவோம். நன்றி மறந்தவன். இப்போ நம்ம யாரையாவது வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம், அது பெரியானதுக்கு அப்புறம் அது எனக்கு என்னோட இருக்கக்கூடியது எல்லாமே என்னுடைய சுயமானது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து படிச்சு நல்லா ஆளாக்குறேன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் இதானதுக்கப்புறம் அப்போ இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, முயற்சி பண்ணி அதுக்கு அதை ஆளாக்குறாங்க. ஆனால் அது பெரிய ஆளாகி நல்ல திடகாத்திரமானதுக்கப்புறம் இப்போ அது வந்து என்ன செய்யலாம், இந்த உருவாக்குனாங்களே அவங்கள மறந்துடு. இப்போ நம்ம அந்த 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 நம்பரை என்னன்னு சொல்லுவோம், நன்றி மறந்தவங்க, நன்றி கட்டத்தனமா நினைக்கிறிய அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒண்ணும் இல்லாம இருந்த உன்னைய பெற்று வளர்த்த ஆலைகள்லாம் பண்ணு, இப்போ உனக்கு தெம்பு வந்துடுச்சுன்னு நீ உடனே என்ன செய்யற, சொந்த கால நிக்கிறன்னு நினைக்கிற. நீ வந்து உனக்கு உன்னை ஆளாகிறதுக்கு யாரெல்லாம் உதவியா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இன்னைக்கு நீ என்ன செய்யல, மதிக்க. அப்ப நீ அப்ப என்னன்னு சொல்லாத, நன்றி கட்டணும். அந்த மாதிரி இந்த சைத்தான், இதுக்கு முன்னால சைத்தானுடைய பேரு அசாசில். சரியா, அசாசில். அவன் சைத்தான் வந்து ஜின்னுகளுக்கு தலைவனாக அல்லாஹ் ஆக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வணக்கத்துல ரொம்ப இதா மூழ்கி இருந்தார். சரியா, அந்த அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் இல்லை வர்றதுக்கு முன்னாடி. அப்போ இவர் இவாதத்தை செஞ்சு என்ன செஞ்சிடறாரு, மலக்குமார்களை விட முந்திடுறாரு. அப்ப அல்லா தஆலா இவரை வந்து என்ன செஞ்சிடறா, மலக்குமார்களுக்கு தலைவராக்கி, மலக்குமார்கள் இருக்கக்கூடிய இங்க சொர்க்கத்துல இவரை அந்த அவ்வளவு அந்தஸ்து வந்து அல்லா தஆலா கொடுக்குறான். ஆனா ஜின்கள் எல்லாம் இங்க உலகத்துலதான் இருக்கிறாங்க. இவரை வந்து அந்த அந்தஸ்து வந்து அவ்வளவு வணக்க இதுல ஈடுபட்டதுனால அந்தஸ்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அல்லா தஆலா குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் வந்து சர்க்கார் சொல்லுவாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி அப்ப அவன் சைத்தான் என்ன செய்யல, சஜ்தா செய்யல. அப்ப ஏப்பா நீ சஜ்தா செய்யல? ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கட்டளையிட்டது வந்து மலக்குமார்களுக்கு தான், ஜின்னுகளுக்கு கட்டளை இல்லை. அப்ப இந்த சைத்தான் வந்து இந்த அசாசில் ஜின் இனத்துல உள்ளவன். அல்லாஹ் அதுலயும் அல்லாஹ் சொல்றான் அதுல. சரியா, அப்ப அவங்க எல்லாம் செய்யறாங்க, எல்லாம் சஜ்தா செய்யறாங்க மலக்குமார்கள். அப்போ அல்லாஹ் கேட்டா, உனக்கு என்ன வந்து நீயே சஜ்தா செய்யல அப்படின்ட்டு. அப்ப சர்க்கார் சொல்லுவாங்க, அப்ப ஆகா எஜமான் கேட்டாங்களே, நம்மளே தான் சொன்னாங்களோ, எஜமான் நம்ம நினைச்சுக்கிறேங்க, நான் வந்து மலக்குமார்களுக்கு தான் நீங்க கட்டளிட்டின்னு நினைச்சேன், எனக்கு தான் கட்டளை இப்பவே சஜா செஞ்சிடாத மலைச்சலக்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்தா அது தப்பிச்சிருப்பான்லே. ஆனா அவன் என்ன செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம். என்ன ஒண்ணு இப்படின்னு சொல்லியால, நீ வந்து மலக்குமார்களுக்கு தானே கட்டளை, எனக்கு கட்டளை இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவனை மன்னிச்சு விட்டுருப்பான். ஆனா அவன் என்ன சொன்னான்னா, நான் சிறந்தவன் தான், நான் ஆனா நானா ஹைரும் என்னும் ஆனா இங்க வந்துச்சு. ஏன்னா இப்போ அந்த மாதிரியான எண்ணங்கள் வருதுண்டா, யாருக்கு வருதோ அவங்க நோன்பு பிடிக்கட்டும், தொழுவட்டும், எல்லா அமல்களும் செய்யட்டும். ஆனா எப்ப சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், சுயமாக எல்லாம் செய்யும் போது தனக்கு தானே நினைச்சுக்கிறாங்க, நான் தான் நம்ம தான் எல்லாம், நான் தான். அப்ப அவங்க வந்து அவர் வளர்ந்து ஆளாகிறதுக்கு யாரெல்லாம் உதவியா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்யறது இல்லை, மதிக்கிறது இல்லை. அப்படி அப்ப இந்த ஆட்களையும் என்ன செய்யற, என்ன எந்த எந்த கேட்டகரியில வருவாங்க, இந்த இதுல வரும், அது விளங்கிக்கிறது. ஆக இந்த காஃபிருங்கிற வார்த்தை நன்றி கட்டவனுக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கஃபர் நன்றி கட்டவனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல வந்து கஃபருங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், பயன்படுத்தும். அப்ப அந்த காஃபிருங்கிறதுக்கான சரியான அர்த்தம்
நன்றி கட்டணும். நன்றி. அவன் அல்லாவுக்கு நன்றி கட்டினவனா இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு நன்றி கட்டவனா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த மனிதர்களுடைய சூரத்துல யாரு அல்லாதான் வழிபடும், அல்லாதான் இவனுக்கு தேவைப்படுச்சு. அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களை என்ன செய்யறது, நன்றி கட்டவங்க தான். ஆனா இதுல தவறான மீனி அர்த்தம் என்ன வழங்கப்படுதுன்னா, பொதுவாக காஃபிர்னாலே இவங்க தான் முஸ்லிம்கள் இல்லாதவங்க நினைச்சு, அது தவறான. அவங்கள என்ன செய்யக்கூடாது, அவங்க இணை வைக்கிறாங்க. ஆமா, இணை வைக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க வேற ஒரு பாதையில போறாங்க. அவங்கள நம்ம இப்படி என்ன செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அல்ல அவங்களுக்கு நமக்கு ஹிதாயத்தை கொடுப்பாங்க. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், படைப்பினங்களில் மனிதன் ஜின் என்ற இரு பிரிவில் மிகச்சிறந்த பிரிவில் என்னை படைத்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஜின்னினத்தையும் மனிதனத்தையும் படைச்சிட்டு இந்த ரெண்டு இனத்திலேயே எது சிறந்த இனமோ அதுல என்ன படைச்சு. இப்ப இல்ல மறைமுகமாக யார குறிப்பிடுறாங்க சிறந்த இனம்ன்றத, மனித இனத்தை. சுப்ஹானல்லாஹ். ஆக அதில் முஸ்லிம் காஃபிர்கள் என்று இரு பிரிவுகளில் சிறந்த பிரிவில் என்னை ஆக்கினான். பிறகு கோத்திரங்களை தேர்வு செய்து அதில் சிறந்த கோத்திரத்தில் என்னை படைத்தான். பிறகு குடும்பங்களை தேர்வு செய்து அதில் மிகச்சிறந்த குடும்பத்தில் என்னை ஆக்கினான். நான் அவர்களில் ஆன்மாவாலும் மிகச்சிறந்தவன், குடும்பத்தாலும் மிகச்சிறந்தவன். சஹீஹ் முஸ்லிம். மற்றொரு அறிவிப்பில் வந்துள்ளது, அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து அவற்றில் மிகச்சிறந்த பிரிவினரில் என்னை ஆக்கி வைத்தான். பிறகு அப்பிரிவை இரண்டாக ஆக்கி அவற்றில் மிகச்சிறந்த பிரிவில் என்னை ஆக்கினான். பிறகு அவர்களை கோத்திரங்களாக ஆக்கி அவற்றில் மிகச்சிறந்த கோத்திரத்தில் என்னை ஆக்கினான். பிறகு அவற்றில் பல குடும்பங்களாக ஆக்கி அவற்றில் குடும்பத்தாலும் ஆன்மாவாலும் சிறந்தவர்களில் என்னை ஆக்கினான். ஜாமிஉ திருமதி. இந்த இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க ஜமா, அதாவது மிகச்சிறந்த பிரிவு மனித பிரிவு தான். அப்புறம் அதுல இரண்டாக ஆக்குற அந்த பிரிவுல ஒண்ணு முஸ்லிம்கள், அதாவது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க. ஆக மற்ற வழியில போறாங்களா இல்லையா, அவங்களும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்களா இருந்தா அவங்களே நம்ம என்ன சொல்றது, நம்பிக்கை கொண்டவர்னு சொல்லணும். இறைவனுக்கு பயந்து அவங்க எந்த வழியில போட்டோம், நம்ம போற வழியில அல்லாம வேற வழியில போறாங்க. ஆனா அவங்க இறைவனுக்கு பயந்து ஒரு காரியத்தை செஞ்சா அப்ப அவங்களும் எந்த லிஸ்ட்ல வருவாங்க, அப்ப அவங்கள நம்ம எப்படி காப்புன்னு சொல்லலாமா? சரி, ஏன்னா இங்க நமக்குலாம் தெரியும் எத்தனையோ பேர் என் கூட இருந்தாப்புல ஒரு சில நண்பர்கள்லாம், ஏன்னா ஹிந்துன்னு சொல்லக்கூடாது, ஹிந்துனா நம்மளும் ஹிந்து தான். ஹிந்துங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ்காரன் கொடுத்தது. ஏன்னா நம்ம ஹிந்துங்கிற பகுதியில இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹிந்து நாம பேர் வச்சது. இன்னைக்கு கடைசியில் அது வேற மாதிரி மாறி அதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கான மாதிரி மாத்திட்டாங்க. அப்படி கிடையாது. ஹிந்து அப்படின்னு சொன்னா நான் இந்தியாவில் வாழக்கூடிய அனைவருமே ஹிந்து தான். அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஹிந்துன்னு பெயர். சரியா? மற்றபடி அவங்க பின்பற்றக்கூடிய சமய சம்பிரதாயங்கள் வெவ்வேறு. ஹிந்துன்னு சொன்னாலுமே ஹிந்துன்னா அனைத்து ஹிந்துக்களும் ஒரே மாதிரியா அவங்க வழிபாடுகள் இருக்கு இல்ல, அப்படின்னா அது வந்து தவறான ஒரு இது. சரியா? ஹிந்துங்கிறது வந்து அதுல இஸ்லாம் முஸ்லிம்களும் அதுல வந்துருவாங்க, கிறிஸ்துவர்களும் வந்துருவாங்க, சீக்கியர்களும் வந்துருவாங்க. அதல்லாம மற்ற இந்தியாவை சேர்ந்த மற்ற தெய்வ வழிபாடுகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் இந்துக்கள், எல்லாருமே இந்துக்கள். ஆனா இது ஒரு பிரிவினராக அதை இது பண்றாங்க. இது ஒரு சூழ்ச்சி தான்.
ஓகே. ஆக நம்ம வந்து அனைவருமே என்ன இந்துக்கள் தான் இங்கே. ஆனால் மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாதை, இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய பாதை. சரியா? அந்த பாதையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பயணிக்கிறாங்க. அப்ப நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லவே கூடாது. அந்த பாதையில பயணிச்சு அவங்க போய் சேரக்கூடிய இடம் இறைவனை நோக்கியா இருக்கணும். அதுதான் இங்க முக்கியம். இப்ப இமயமலையில இருந்து எத்தனையோ அருவிகள் என்ன செய்து உருவாகி அது பல பக்கத்துல என்ன செய்து போயிட்டு அதுல இருந்து பல உட்பிரிவுகள் உண்டாகுது. அப்புறம் அதுல இருந்து மறுபடியும் வேற எத்தனையோ உட்பிரிவுகள் உண்டாகி இப்படியுமா வந்து கடைசியாக அந்த ஆறுகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய இடம் கடலாக இருக்கு. அப்ப அந்த ஆறுகளுடைய நோக்கம் என்ன? கடல்ல போய் சேரணுங்கிறத நோக்கம். போற வழியில நம்ம அல்லாவுடைய படைப்புகளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்ன்றதான். அந்த மாதிரி உள்ளதான் நம்ம மெட்ராஸ்ல இருக்க கூவாறுன்னு சொல்றாங்களே, அதுவும் ஒரு காலத்துல நல்ல தண்ணி தான். சரியா? ஆனா நம்ம மக்களுடைய நல்ல எண்ணம் அந்த ஆத்தை அப்படியே அழுக்கா இருந்த ஆத்தை அப்படியே சுத்தப்படுத்திட்டாங்க. அதனால இப்ப அதை யாருமே என்ன செய்ய முடியல, உபயோகிக்கல. ரொம்ப அந்த அளவுக்கு சுத்தமாயி போச்சு. ரொம்ப சுத்தமான அதை நம்ம பயன்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு சுத்தமாச்சு. அந்த மாதிரி யாருனால அப்ப அந்த ஆறு கூட என்னாச்சு, ஒரு காலத்துல நல்ல ஆறா இருந்து வந்துடும். அப்ப அதுவும் எங்க வந்து சேருது, அது ஏற்கனவே அழுக்கா இருக்கும் போதும் கடல்ல தான் வந்துச்சு. இப்ப சுத்தமா இருக்கும் போதும் அது எங்க வந்து சேருது, கடல்ல தான் வந்து சேருது. அப்ப இந்த கடலுக்கு இந்த தண்ணிகள் எல்லாம், இந்த ஆறுகள் எல்லாம் வந்து சேரும்போது அது எப்படி வந்து சேர்ந்தாலும் அது எல்லாத்தையுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி தான் அல்லா தாலா எல்லாரையுமே என்ன செஞ்சுக்கலாம், பொருந்தி கொள்வோம். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்க இதயத்துல என்ன நினைக்கிறாங்க, இறைவனை பயப்படணும், நான் செய்யக்கூடிய காரியங்கள் இறைவன் பொருந்தி கொள்ளணும்ன்ற நோக்கத்துல அவங்க செஞ்சாங்கன்னா எல்லாம் அவங்கள பொருந்தி கொள்வோம். ஆனா நம்ம ஒரு சிலர் வந்து தவறான முறையில என்ன செய்யறாங்க, பிரச்சனை பண்றாங்க. சரியா இல்லை, அதை விளங்கணும். ஏன்னா அதான் இதுல வந்து நம்ம ஆன்மீகத்துக்குள்ள போனாதான் இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும். நம்ம எதையுமே வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. முடிவு பண்றதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அதனால அதை நம்ம என்ன செய்யறோம், முடிவு பண்ணிடுறோம். அல்லாஹ் நமக்கு அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறோம். அதன் பின் அதனால் சந்ததியினருடைய எண்ணிக்கை பல்கி பெருகிய போது அவர்கள் மலை வள பசுமை செழிப்பு மிக்க இடங்களை தேடி அரபு நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்றனர். அபுது கைஸ், பக்ரு இப்னு வாயில் மற்றும் தமீம் ஆகிய சந்ததியினர் பஹ்ரைனிலும், ஹனிஃபா இப்னு அலி இப்னு பக்கர் குடும்பத்தினர் யமாமா சென்று அங்குள்ள ஹுஜுர் பகுதியிலும் குடியேறினர். ஹுஜுர் என்பது யமாமாவின் ஒரு நகரமாகும். பக்ர் இப்னு வாயிலின் ஏனைய குடும்பங்கள் யமாமா, பஹ்ரைன், சைஃப், காதிமா, அதன் அருகாமையிலுள்ள கடற்பகுதி, ஈராக்கின் கிராமப்புறங்கள் ஆகிய இடங்களில் குடியேறினர். இருந்த மக்கள் தொகை பெரியாருன்னா அங்க என்ன செஞ்சாங்க, குடியேறிட்டாங்க. என்ன கேட்டா அங்க உள்ள வளங்கள் பத்தாம போகும்போது என்ன செய்வாங்க, அவங்கள பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும். அப்ப அதுல இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு சிலர் அங்கிருந்து கிளம்பி வெவ்வேறு இடங்களுக்கு போறாங்க. தக்லிப் குடும்பத்தினர், தங்லிப் குடும்பத்தவர்கள் ஃபராத் நதிக்கரையில் குடியேறினர். அவர்களில் ஒரு பிரிவினர் பக்ரு குடும்பத்தாருக்கு அருகில் வசித்தனர். பனு தமீம் குடும்பத்தவர்கள் பசராவிலும் அதன் கிராம பகுதிகளிலும் வசித்தனர். பசராடுன்னா ஈராக்ல இருக்கிற ஒரு நகரம். சுலைம் குடும்பத்தினர் மதீனாவுக்கு அருகாமையில் வசித்தனர். அவர்கள் வாதில் குராவிலிருந்து கைபர் வரை மதீனாவின் கிழக்கு பகுதி, அதன் இரு மலைப்பகுதிகள் மற்றும்
ஹர்ராரா வரை வசித்தனர். அதை குடும்பத்தினர் அசது குடும்பத்தினர் தீமா நகரத்தின் கிழக்கு பகுதியிலும் காபா நகரத்தின் மேற்கு பகுதியிலும் வசித்தனர். அவர்களுக்கும் தீமாவுக்கும் இடையே தையி கோத்திரத்தைச் சேர்ந்த பஹதூர் குடும்பத்தவர்களின் குடியிருப்புகள் அமைந்திருந்தன. அவ்வூருக்கும் காபாவுக்கும் இடையில் 5 நாட்களுக்கு உரிய நடை தூரம் இருந்தது. திப்யான் குடும்பத்தவர்கள் தீமா முதல் ஹவுரான் நகரம் வரையிலும், கினானாவின் சந்ததியினர் திஹாமா பகுதியிலும் வசித்தனர். மக்காவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குறைஷி குடும்பத்தவர்கள் வசித்தனர். அவர்கள் ஒற்றுமையின்றி பலவாறாக பிரிந்து வாழ்ந்தனர். குசையி இப்னு கிலாப் அவர்களை ஒருங்கிணைத்து குறைசியருக்கென தனிப்பெரும் சிறப்புகளையும் உயர்வுகளையும் பெற்று தந்தார். அந்த ஒண்ணு என்ன சொல்றது, பிரிஞ்சு கிடக்கிற மக்களை என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல மனுஷன் அவங்க குசை இப்னு கிலாப்ங்கிறவர். இப்ப என்ன செய்யறாரு, ஒற்றுமையை ஒன்று பண்ணிடுறாரு. ஒற்றுமை ஒன்று பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள அல்லாஹ் என்ன செஞ்சான், பெரிய சிறப்புகளையும் உயர்வுகளையும் எல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் ஒற்றுமை. ஆக நம்மள ஒற்றுமை தான் இல்லை, சரியா? நம்மள பல கருத்து வேறுபாடுகள் உள்ளவள இருந்தாலுமே கூட என்ன செய்யக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது. ஒருத்தர் நீங்க அப்படி செய்றீங்க, நீ இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பிரியக்கூடாது. ரைட்டு, எனக்கு இது பிடிச்சிருக்குங்க, எனக்கு இந்த இது இருக்கா, எனக்கு இது சரிப்படுது, நான் இதுல போறேன், உங்களுக்கு அதுல சரிப்படுதா நீங்க போங்க. நான் உங்களை குறை சொல்லல, நீங்களே என்னைய குறை சொல்லல, சரியா? குறை சொல்றதுக்கு நம்ம யாரு? ஆமா. அப்போ நமக்கு இதுதான் சரி இது தப்புண்டு அந்த இல்மை கொடுக்கறது யாரு? அல்லாஹ். அது போலதான் அவங்களுக்கும் இது சரி இது தப்புன்றத அந்த அறிவை கொடுக்கறவனு யாரு? அல்லாஹ். அப்புறம் அவரை வழி நடத்த போகணும், அல்லாஹ் தான். நம்மளை வழி நடத்த போகணும், அல்லாஹ் தான். நம்ம யாரை பயப்படணும், அவங்கள பயப்பட வேண்டிய தேவையில்லை, அவங்களும் நம்மளை பயப்பட வேண்டிய தேவையில்லை. பயப்பட வேண்டியது அல்லாஹ் படைச்சான். ஆக நம்ம போறது ஒருவேளை தவறா இருந்தா, அவங்க போறது சரியா இருந்துச்சுன்னா நம்மளையே இது பண்ணிக்கிட்டோம் சொன்னா என்ன செய்யக்கூடாது, அது தவறான. அதனால நம்ம அவங்களையும் கண்ணியப்படுத்தணும், நம்மளையும் நம்ம யாரும் இது பண்ணாம அவமானப்படுத்த விடக்கூடாது. அதே நேரத்துல ஒற்றுமைங்கிறத என்ன செஞ்சிடக்கூடாது, குலைச்சிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சஃபர் என்னும் சொல்லுக்கு காஃபிர் என்னும் சொல்லுக்கு மறுப்பவர், ஏற்காதவர், நிராகரித்தவர் ஆகியன பொருளாகும். ஏக இறைவன் ஒருவனை ஏற்காமலும் அவனுக்கு இணையாக வேறு பொருள்களை வணங்குவோரும் அரபியில் காஃபிர் என குறிப்பிடப்படுவர். இதுல ஆரம்பத்தில் சொல்றாங்க பாத்தீங்களா, ஏற்காதவர், நிராகரித்தவர், புரியுதா? அதாவது நிராகரித்தவர். இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை நிராகரிச்சான் சைத்தான், அதனால அவன் காஃபிர் ஆனான். ஆனா அவன் அல்லாஹ்வை தான் வணங்கினான், இப்பவும் அல்லாஹ்வை தான் வணங்குறான், வேற யாரும் வணங்கலாம் என்ன? புரியுதா உங்களுக்கு? ஆனா அப்ப இங்க என்ன அர்த்தம் வருது, புரியல உங்களுக்கு? இது போலதான் மனிதர்கள்லயும் இப்ப மற்ற வழியில போறவங்களும் அவங்க அல்லாஹ்வை ஏத்துக்க தான் செய்றாங்க, அல்லாஹ்வை ஏத்துக்கிறாங்க. அதே நேரத்துல நாங்க அல்லாஹ்வை இந்த பேர்ல சொல்றோம், இந்த மாதிரியான இதில் நாங்க இது வழி போடுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அவங்களுக்கு இறைவனுக்கு உண்டு. ஆனா அவங்க என்ன செய்யல, அல்லாஹ்வை மறுக்கல. இங்க அதுதான், அல்லாஹ் தான் தந்தா அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. என்னுடைய நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துச்சு. இங்க இருந்தா ஒரு ஹிந்து, ஆந்திராவை சேர்ந்த கொஞ்ச நாள் வேலை செஞ்சுதான் போயிட்டாப்புல. அந்த பையனோட நாங்க அந்த பையன் அவங்க ஒரு 3 பேர் இருந்தாங்க, நல்ல மரியாதையான கண்ணியமான ஆட்கள். அப்ப பேசிக்கிட்டு இருப்போம், பாங்கு சத்தம் வந்துடும். பாங்கு சொன்ன உடனே அப்ப நாங்க ஏதாவது ஒரு டாபிக் பேசிட்டு இருப்போம், அது அப்படியே ஒரு சூடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது
அப்ப நம்ம அப்படி பேசிட்டு இருக்கோம். அப்ப அவங்க தான் நாம ஞாபகப்படுத்துவாங்க. போதும் போதும் நிறுத்து, வாங்க சொல்லியாச்சு, போய் தொழுதுட்டு வா அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. புரிஞ்சுதா? அப்ப அவங்க நம்மளை என்ன செய்யல, நம்மளுடைய வழியில இருந்து நீ தொழு போல இங்கே உட்கார பேசுவோம் அப்படின்லாம் அவங்க நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க. ஆக அவங்க நம்மளை கண்ணியப்படுத்தினாங்க. அவங்களும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் அவங்களோட வாயிலிருந்து வரத்தான் செய்யும். அதுபோல் மிஸ்கியும் ஒரு தடவை மதினா போயிட்டு வந்தேன். மதினா போயிட்டு வந்த நேரத்தில் அந்த மக்கள் இங்கே வந்தாங்க வாசலுக்கு. சரியா? வந்துட்டு மதினா போயிட்டு வந்தியா, இது கொடு, எனக்கு ஜம்ஜம் தண்ணி கொடு, பேரிச்சம்பழம் கொடு. உனக்கு ஜம்ஜம் தண்ணி மதினாவில் இல்லைப்பா, அது மக்காவில் இருக்கு, எல்லாம் உனக்கு நான் கொண்டு வந்து தர்றேன், அதனால் பேரிச்சம்பழம் தான் இருக்குதா அப்படின்னு கொடுத்தா, நம்ம கூட அந்த பேரிச்சை பழத்தை அவ்வளோ கண்ணியப்படுத்தணும். அப்படி இப்படி இப்படி வாங்குறாங்க. அதாவது எப்படி இந்த கோயிலெலாம் பார்ப்போம், பிரசாதம் வாங்க, ஒரு இறைவனுடைய தளத்திலிருந்து வரக்கூடிய அந்த மாதிரி ரொம்ப மரியாதையாக அதை வாங்கி அதை அல்லாஹ் அக்பர். நம்மள்ட்ட இல்லாத எவ்வளோ விஷயங்கள் அந்த மக்கள் கண்ணியப்படுத்துறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு கண்ணீர் தண்ணி வந்துச்சு. நம்ம இவங்களை என்னடோ நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க மனசுல மதினாவை பற்றி இவ்வளவு கண்ணியம் இருக்குதா, ரசூலுல்லாஹ் பற்றி, ரசூலுல்லாஹ் வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்தை பற்றி சொல்லும்போது, அப்போ அவங்கள பற்றின எண்ணங்கள் நம்மள என்ன செஞ்சது, மாறுபடுது. நம்ம தான் தவறான எண்ணத்தில் இருக்கோம். அவங்களுடைய உள்ளத்தில் உள்ளது நம்ம பார்க்கல. அப்போ நம்ம அன்னைக்கு அங்கே போயிட்டு வந்தோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்துட்டு 3 பேர் இங்கே வாசலில் வந்து நின்றுக்கிட்டு, எங்க மதினாவில் உள்ள பேரிச்சி பழம் கூட, தண்ணி கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையோட கேட்குறாங்க. அப்பதான் பார்த்தேன். இப்போ அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல, மதீனா மேல அவ்வளவு, மதீனானே ரசூலுல்லாஹ் வச்சு தானே மதீனாவே, அப்போ ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு என்ன சொல்றது, முஹப்பத் இருக்குது அவங்களுக்கு அப்படின்றது நமக்கு அப்பதான் இல்லை. ஆக அடுத்தது நம்ம படிக்க இருக்கிறது அரபு நாட்டில் ஆட்சி அதிகாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் ஏகத்துவ அழைப்பை தொடங்கிய காலகட்டத்தில் அரபிய தீபகற்பத்தில் ஆட்சி செய்தவர்கள் 2 வகையினராக இருந்தனர். ஒன்று முடிசூட்டப்பட்டவர்கள். ஆனால் இவர்களில் பலர் தனித்து இயங்கும் சுதந்திரம் பெறவில்லை. மாறாக ஒரு பேரரசுக்கு கீழ் கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருந்தனர். வழங்குதில்ல உங்களுக்கு? இப்ப நம்ம இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு முதலமைச்சர். ஆனா அவங்க ஃபுல் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட கிடையாது. லாஸ்டா இங்க நிற்கும் பிரைம் மினிஸ்டர், பிரதமர் தான் அதை என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அவருடைய கண்ட்ரோல்ல தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்சி. இன்னொன்று குடும்பம் மற்றும் கோத்திரங்களின் தலைவர்கள். குடும்பம், அப்புறம் அந்த குடும்பத்துடைய கோத்திரங்கள் ஒரு ஒரு இடமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கும். ஜமாத் தலைவர் மாதிரி. ஆமா. அப்ப அந்த தலைவர்களுடைய விஷயத்தை அதாவது 2 விஷயத்தை கொண்டு போறாங்க பாருங்க. அவங்க ஏற்கனவே சொல்லப்பட்டது முடிச்சு விட்டப்பட்டவர்கள் தான். ஆனா அவங்க இன்னொரு பெரிய ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஆனா இவங்க குடும்பம் மற்றும் கோத்திரங்களின் தலைவர்கள். முடி சூட்டப்பட்ட அரசர்களுக்குரிய தனித்தன்மையும் உரிமையும் இவர்களுக்கும் இருந்தன. இவர்களில் பெரும்பாலோர் முழு சுதந்திரத்துடன் செயல்பட்டனர். மற்றும் சிலர் ஏதாவது ஓர் அரசரின் பிரதிநிதியாக செயல்பட்டனர். முடியரசர்களின் விபரம் பின் வருமாறு. யமன் நாட்டு அரசர்கள், ஷாம் நாட்டு அரசர்கள் இவர்களை கஸ்ஸானின் குடும்பத்தவர்கள் என வரலாற்றில் கூறப்படுகிறது. ஈரான் நாட்டு அரசர்கள் இவர்களை தவிர வேறு சில அரசர்களும் இருந்தனர்.
அவர்களுக்கு முறையாக முடிசூட்டப்படவில்லை. இந்த அரசர்கள் மற்றும் தலைவர்கள் பற்றி சுருக்கமாக காண்போம். இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ இது இவங்க முடிசூட்டப்பட்ட அரசர்களுக்கு சமமானவங்க அப்படிங்கிற இதுல உள்ள தலைவர் அந்த இதுல இருந்து, அதே நேரத்துல இவங்க யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழேயும் இல்ல, முழு சுதந்திரத்துடன் செயல்பட்டாங்க. புரிஞ்ச? முழு சுதந்திரத்தோட, யாருக்கும் கட்டுப்பட்டு யாருக்கும் இல்ல கேட்காம இவங்க அவங்க பகுதியில என்ன செய்யணுமோ என்ன செய்யக்கூடாதுங்கிறது இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. வேற யாரும் அதை முடிவு செய்யறதுக்கு தகுதி இல்லை. அந்த மாதிரியான தகுதி உடையவர்களாக இவங்க யாருன்னு சொன்னால் கோத்திரம், குடும்பம், அதாவது அந்த மக்கள் இருக்காங்க, மக்களுடைய தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய. ஏன்னா யாருமே மக்களுடைய தலைவரை என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா மக்களை வச்சுதான் இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம். இப்ப இங்க முழு மக்களுமே இவரை தான் சொல்றாங்க, நாங்க இவருக்கு தான் கட்டுப்படுறோம் அப்படின்னா வேற எந்த பெரிய அரசாங்கமும் என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. இந்த பெரிய அரசாங்கம் யாரை ஆட்சி செய்யணும், அந்த மக்களை தானே. அந்த மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு இவர் தாங்க, இவர் சொல்றதுதான் எல்லாமே அப்படின்னா அவன் என்ன செஞ்சான், அப்ப எதுக்குமே ஒண்ணும் சொல்லணும். சரியா? இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ஏன்னா நான் ஒரு அனுபவப்பட்டதின் அடிப்படையில இன்னைக்கும் இங்க இருக்கு, இன்னைக்கும் இங்க இருக்குது. ஏன்னா நான் அனுபவப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தது அடிப்படையில இன்னைக்கு இருக்கு. அதன் அடிப்படையில இப்ப அவங்க அந்த ஒரு இடத்துல ஒரு கிராமமா இருக்கும், அங்க இந்த கவர்மெண்ட்டுடைய பவர் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அந்த அந்த கோத்திரத்தை சேர்ந்த அந்த தலைவர்கள் எனக்கு இதை செய்யணும், இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் அதை மறக்க மாட்டாங்க. அந்த பவர் அன்னைக்கு இருந்துச்சு இல்லைங்களா, அதே இது இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. புரிஞ்சுதா? ஏன்னா நான் உணர்ந்த வரைக்கும், ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் முன்னால, ஒரு 10 வருஷம் இல்ல, இப்ப ஒரு 15 வருஷம் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இத்தனை வருஷத்துல நான் பார்த்த அனுபவத்துல சொல்றதுதான். மற்றது உண்மை என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் அறிவா. நான் என்னுடைய அனுபவத்துல நான் உணர்ந்தது நான் இங்க அவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சரி, அடுத்தது ஆனா யமன் நாடு. இந்த யமன் நாடு அப்படிங்கறத ஏமன் அப்படின்னு சொல்லணும். அல் அரபுல் ஆரிபா எனும் அரபியர்கள் சபா கூட்டத்தினர் என யமனில் புகழ் பெற்றிருந்த மிக பழமையானவர்கள். அவர்கள் கிமு 25ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்ததாக அவுர் எனும் நகரில் நடத்திய அகழ்வாராய்ச்சியில் சான்றுகள் கிடைத்துள்ளன. கிமு 11ஆம் நூற்றாண்டில் அவர்களின் ஆட்சியும் ஆதிக்கமும் செழிப்படைய ஆரம்பித்தது. அவர்களின் காலத்தை பின்வருமாறு பிரிக்கலாம். முடிச்சிடும். டைம் ஆச்சா? இன்ஷால்லாஹ் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறோம். அப்போ அடுத்து வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.